ஆடி மாசம் குரு சூரியன் சேர்க்கை, இரண்டு உயர்ந்த கிரகங்கள். சூரியன் ஒரு தலைமை பண்பு, 9 கோள்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், தந்தையாக இருக்கக்கூடியவன், உடம்புல உயிராக இருக்கக்கூடியவன். அப்போ உயிர் சூரியன் சொன்னா ஜாதகன் குரு. ஜாதகன் குரு அந்த உயிருக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது, கர்மாவாக இருக்கக்கூடியது குரு. அப்ப இரண்டு உயர்ந்த கிரகங்கள் இந்த ஆடி மாசத்துல சேர்க்கை, குரு சூரியன் தொடர்பு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். குரு சூரியன் சேர்க்கை அரசு அதிகாரிகளுக்கு மேலும் பதவி உயர்வுகளையும் பேர் புகழை கொடுக்கும். குரு சூரியன் சேர்க்கை அரசியல் நண்பர்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்கும். நல்ல பொதுமக்களிடத்தில் நல்ல பேர் புகழை வாங்கி கொடுக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். மெயினா குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்துல நிம்மதி, வேலையில நிம்மதி, வேலையில மகிழ்ச்சி, ஒரு திருப்திகரமான அந்த வேலையை செய்யறது. அதே போல தொழில நல்ல முன்னேற்றம். இது எல்லாம் இந்த ஆடி மாசத்துல நடக்க போகுது. ஒரு பக்கம் சனி வக்ரம், இன்னொரு பக்கம் குரு சூரியன் சேர்க்கை. சூரியனுக்கு 2-12 புதனும் சுக்கிரனும். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல யோகத்தை செய்கிறது ஆடி மாதம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினா ஷேர் பண்ணுங்க, அதோட கூட கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த வரையில் உங்களுடைய சிறந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். வாக்கர்த்தா விவிசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாகராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாசம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தை மாதம், அதே போல் ஆடி மாதம், அதே போல் ஆவணி மாதம். இந்த தை மாதமும் இந்த ஆடி மாதமும் இந்த தட்சணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம் நடைபெறும். மலர்வரை தேய்பிறை, இரவு பொழுது பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் எப்படி தை பிறந்தா நல்லா இருக்குமோ அதே போல் ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பூரா பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். அப்போ ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாசத்துல என்ன சார் சிறப்பு? கிரக அமைப்புகள்ல வானியல்ல என்ன மாற்றம் நிகழுது? வானிலை சாஸ்திரத்துல மேல் உலகத்துல என்ன மாற்றங்கள், கிராவிட்டியில என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு தாய் வீடு 4ஆம் பாவம், சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகிறார். 1 மாசம் அங்க இருக்கார். அம்மாவுடைய வீட்டில் அப்பா இருக்கிறது. தந்தையாகிய கிரகம் சூரியன், தாய் கிரகம் சந்திரன். அப்போ சூரியன் இந்த முறை கடகத்துக்கு வரும்போது கூட குரு இருக்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் அது எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசியா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இமீடியட்டா உடனே நடந்துடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேல போறவங்கிட்ட அம்பு ஆயுதம் கேட்டா கிட்ட நின்று கொடுத்து உதவி செஞ்சுட்டாடா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல
ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை ஒரு பெரிய ஆள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து தான் அது. ஆனால் இந்த குரு உயர்ந்தவர், அவருக்கு மேல உயர்ந்த ஸ்தான நற்குணத்தை உடையவர் சூரியன். அப்ப இவங்களோட காம்பினேஷன் இருக்கும்போது உங்களை விட ஒரு பெரிய இடங்களை போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா இமீடியட்டா கிடைச்சிரும். இதனால் வரையில நீங்க பல இடங்களை போய் உதவி கேட்டிருக்கலாம், முடியாதுன்னு இருக்கலாம். பேங்க் லோனாக இருக்கலாம், அது மார்கேஜ் லோனாக இருக்கலாம், இல்லை அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், டாப் அப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், சிசியா இருக்கலாம், இல்லை மார்கேஜ் லோனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்களா கூட இப்போ போய் நீங்கள் ரீஅப்ரோச் பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது வெளியில் ஒரு பெரிய தொகை கேட்குறீங்க, இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு பொண்ணு கேட்குறீங்க, புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கேட்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை கேட்குறீங்க, அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க, ஒரு சொத்து கேட்குறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போது இதுவரை நடந்திடாத உதவிகள், நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இந்த ஆடி மாசத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு. இப்போ நான் சொல்றது நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். இதே குரு சூரியன் காம்பினேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு தொழிலுக்கு போடுங்களேன், பிஸ்னஸ்க்கு போடுங்களேன், சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வருது. மெயினாக க்ரூஷியலான ஒரு பீரியடு, டைட் பொசிஷனு, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியால் ஒரு டைட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள். டைம் அப்படியே மாறும். இதுதான் அந்த கிரக அமைப்புடைய சிறப்பு. அப்போ இந்த குரு சூரியன், அதே போல சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அவர் இருந்தாருன்னா தொழில் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம், பெட்டரா இருக்கும்னு அர்த்தம், கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்ப தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பா இருக்கு. அப்போ உங்க ராசிக்கு நீங்க என்ன செய்தா ஜெயிக்கலாம், உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம். பாருங்க, கும்பராசி. ராசியில் இருக்கக்கூடிய ராகு தினந்தோறும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரார் சாமி. நேற்று பையனை வச்சு ஒரு பிரச்சனை, நேற்று கும்பராசிக்கு, நமக்கு இல்லை, கும்பராசிக்கு அங்க எழுத்த வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனை, மாடி வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனை, அங்க போனா நிர்வாகிட்ட இருந்து ஒரு பிரச்சனை, வேலைக்கு போனா உயர் அதிகாரிகள்ட்ட இருந்து பிரச்சனை. நிர்வாகம் பண்றவங்க மேல் அதிகாரியா இருக்கிறோம், சும்மாவே இருக்க மாட்டோம், கழகத்தின் மொத்த உருவமா இருக்கான் எதிரி. எதிரி எப்படி இருக்கான்? கழகத்தின் மொத்த உருவமா இருக்கான், வச்சு செய்யலாம் சாமி. இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது. கும்பராசி அன்பர்கள் அப்படி சொல்றாங்க. அவ்வளோ ஒரு பெரிய அயோக்கியனா இருக்கான் சாமி, அவன் நம்மளை வேணும்னே வச்சு செய்யறான். வேலை செய்யற இடங்கள்ல, தொழில் பண்ற இடங்கள்ல, அக்கம் பக்கத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு. கும்பராசி அதோடு மட்டுமல்ல, வேலையில வேலை போயிடுமோங்கிற பயம், வேலை நிம்மதி இல்லாம இருக்கிறது, அல்லது எவ்வளவுதான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம, அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காம இருக்கிறது, ஒரு பாராட்டுக்கள் ரிவார்ட்ஸ் கிடைக்காம போனாமே கூட ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்காம இருக்கிறது. மெயினா வேலையில நிம்மதி வேணும். அதே போல கும்பராசிக்கு மிகப்பெரிய இழப்புகள். நிறைய பெண்கள் காரணமே இல்லாம தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய துணையை இழந்து விடுகிறார்கள்.
கூடவே இருக்கிறவங்கெல்லாம் குழி பறிச்சிடுறாங்க. நிறைய கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், கும்பராசியில கணவனை இழந்துறது, மனைவியை இழந்துறது, காதல் தோல்விகள், நம்பிக்கையா இருந்த உறவுகள் அதெல்லாம் அங்க டிவைட் ஆகிறது, ஸ்பிளிட் ஆகிறது. உறவு முறைகளிலே வரக்கூடிய ஏமாற்றங்கள். அதே போல கும்பராசி என்பர்களே தொழில வரக்கூடிய ஏமாற்றங்கள், பணங்காசு ஏமாந்து நிற்கிறது, பணங்காசு ஏமாந்து நிற்கிறது, தொழில ஏமாந்து நிற்கிறது. புரியுதுங்களா? அப்ப தொழில் ஏமாற்றங்கள், பணங்காசு ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களை. இப்போ உங்களுக்கு 6வது வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த குரு சூரியன் சேர்க்கை ஒரு நிம்மதியை தரப்போது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உங்க கவலைகள் தீரும், உங்க கஷ்டங்கள் தீரும். எப்ப சாமி என் கஷ்டம் தீரும், என் பிரச்சனை எப்ப சாமி தீரும், என் குடும்பத்துக்கும் எனக்கும் எப்ப நிம்மதி கிடைக்கும்னு காத்திருக்கக்கூடிய ஏங்கக்கூடிய கும்பராசி என்பர்களே. வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வருது. இந்த கும்பராசியில ஒரு மருத்துவ கல்லூரி, ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துறாங்க. இங்க கேரளாவில் வச்சு நடத்துறாங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனை பிளஸ் ஒரு மிகப்பெரிய நேம் டேமேஜ் ஆகக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று நடந்து போயிடுதாங்க. அங்கே ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சூழ்ச்சி அப்படி வச்சுப்போமே. அந்த யூனிவர்சிட்டிக்கு, அந்த மருத்துவ கல்லூரியை நேமை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய சூழ்ச்சி உள்ளுக்குள்ளே அங்கே நடந்து போயிடுது. அது நடந்து அதை வெளியில தெரியாமல் எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும், உண்மையாக இருக்கிறதுனால காப்பாற்றணும்னு நம்ம கிட்ட வராங்க, வாராகி கிட்ட வராங்க. அப்புறம் வாராகி அதை செஞ்சு கொடுக்குறாங்க, அம்மா வாழ்த்தி அவங்கள வாழவும் வைக்கிறாங்க. அப்போ அது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கே அப்படி நடக்கும்போது சாதாரண ஏழை பாழைங்க, உங்களை மாதிரி உள்நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய, ஒரு வேலைக்கு போகக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கும்பராசியாக இருக்குமே. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது. அப்ப கும்பராசி என்பர்களே, உங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நிம்மதி பிறக்கும். நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆகுதுங்க சாமி, தூக்கமே இல்லை. நிம்மதி இல்லைன்னா தூக்கம் வராது, தூங்கலைன்னா உடம்பு சரியா இருக்காது. இதெல்லாம் ஒரு செயின் லிங்க் மாதிரி. அப்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பணங்காசு ஏமாறுறது, வீண் விரயங்கள், இதெல்லாம் விபத்துக்கள், சிறை தண்டனைகள், எல்லா ராகு கொடுத்திருப்பாரு. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களை, இன்னும் 4 மாசம் தான் சூப்பரா ஆயிடுவீங்க, சூப்பரா ஆயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. நானே கேரண்டி கொடுக்குறேன். ஒரு 4 மாசம் அமைதியா இருங்க. செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை செய்ய வேண்டும். அப்ப பாவம் தீர தர்மம் செய்யுங்கள் கும்பராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்யறது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பாரு, கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு.
சில இடங்கள்ல வந்து ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக வந்துறியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்போ சில இடங்களில் பெண்கள், சில இடங்களில் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் நிறைய உறவு முறைகள் உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாமல் இருக்கிறது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினாக குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கலை. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த செய்தி உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அப்போவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.